ஹலோ அனிமி ஃபேன்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கான வீடியோவில் ஹெவலி டிலிஷனுங்கிற அனிமேட்டட் சீரீஸில் சீசன் 1ல் எபிசோட் 12 பார்க்க போகிறோம். இது முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வரலைன்னா அதுக்கான ப்ளேலிஸ்ட் லிங்க் வந்து மேலே ஐக்கானையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். போய் செக் பண்ணிட்டு வாங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Я единственный в огне, кто считает свои сны. Поклоняюсь темноте. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் டோக்கியோமே எங்கடா என் பேட்டக்கானங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருக்காங்க. அதோட ரோபோமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க நம்ம டோக்கியோமே பேண்ட் போடாமல் வெளியே வந்துடுறாங்க. எல்லா பசங்களுமே அங்கே தான் இருக்காங்க. அந்த ரோபோமே எனக்கு நீ எல்லாருமே வந்து வெளியே போக போகிறீங்கிற மாதிரி வந்து சொல்லுது. பார்த்தோம்னா அதெல்லாம் வந்து டோக்கியோட கனவு. அதோட டோக்கியோட ஃப்ரெண்ட்ஸுமே வெளியே உட்காந்து வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதான் டோக்கியோ வந்து நம்மளும் சேர்ந்து கிளாஸ் வந்து அட்டன் பண்ண போகிறாங்கிற மாதிரி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நிறைய பசங்க மேலே பார்த்துட்டு ஆபத்து ஆபத்துங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. போன எபிசோடில் தான் இந்த ஒட்டுமொத்த ஃபெசிலிட்டியை கண்ட்ரோல் பண்ணுற அந்த ரோபோ வந்து ஷட் ஆகிருக்கும். அதனால் அங்கே இருக்கிற டோர்ஸ்லாம் வந்து லாக் ஆகிக்குது. அந்த இடத்த விட்டு வெளியே வர முடியாமல் நிறைய பேர் அவங்க இருக்கிற இடத்துலையே வந்து மாட்டிக்கிறாங்க. டோக்கியோட ஃப்ரெண்ட்ஸ் மேலே இருக்கிற சீலிங் இடிஞ்சு விழுக போகுது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினி வந்து காட்டாங்க. அவங்க மறுநாளே வந்து அந்த ஃபெசிலிட்டி இருக்கிற இடத்துக்கு வந்து போயிடுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல இருந்து ஸ்மோக் வந்துச்சுல. போய் பார்த்தோம்னா அங்கே நிறைய மக்கள் இருக்காங்க. அவங்க நார்மலான வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஹீரோயினிக்கு ஒரே ஆச்சரியம். அதோட ஹீரோயினியும் அங்கே இருக்கிற ஒரு ஃபுட் ஷாப்பில் சாப்பாடு வாங்க அவங்க அவங்க கரன்சி வந்து கொடுக்க. ஸோ அதை பார்த்தா அந்த கடையோட ஓனருமே நாங்கள் பழைய கரன்சியில் வந்து பேன் பண்ணிட்டோம், இங்கே வந்து சிப்பு தான் யூஸ் பண்ணணுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வந்து போங்க, அவங்க சிப் வந்து உங்களுக்கு தருவாங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. அவங்களுமே மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வந்து போக அங்கே சில பல ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க. அது முடிஞ்ச பிறகு கொஞ்சம் சிப்பை வந்து ஹீரோயினிக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினியுமே ராபின் அந்த வயசான ஒரு ஃபோட்டோவை கொடுத்து அவங்கள பற்றி கேட்க, ராபினோட ஃபோட்டோவை வாங்கி பார்த்தா அவங்களுமே இவருக்கு நீ யாருங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஹீரோயினுமே அவருக்கு வந்து நான் ஃப்ரெண்டு ஃபேமிலி மாதிரிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட அவங்களுமே இந்த மாதிரி சீஃபை பார்க்குறக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்கிற மாதிரி கால் பண்ணி சொல்கிறாங்க. அதோட கால் பண்ணவங்களுமே அவரை மீட் பண்ணுறதுக்கான அப்பாயின்மெண்ட் வந்து உங்களுக்கு 2 மணி நேரம் கழிச்சு தான் வந்து கிடைக்குங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதோட ஹீரோயினியும் ஒரு ரிவர் கிட்ட போய் நிற்கிறாங்க. அந்த ரிவருக்கு அப்பால் இருக்கிற அந்த ஒரு பில்டிங்கில் தான் அந்த ராபின் வந்து இருக்காங்கம்மா. ஹீரோயினியும் ஒரு ரூம் வந்து ரெண்ட் எடுத்து அந்த ரூமுக்கு வந்து போகிறாங்க. அதோட ஹீரோயினியை பார்த்துட்டு உனக்கு ராபினை போய் மீட் பண்ணணும்னா போய் பண்ணிட்டு வாங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். அதோட ஹீரோயினுமே என்னை வந்து மன்னிச்சிரு, நான் உனக்கு பாடிகார்டு ஒர்க்கு பார்க்குறதுக்கு தான் வந்தேன், பட் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன்ங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோவுமே இந்த ரீசன் நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறான். ஹீரோயினுமே ஓடி போயிட்டுருக்காங்க. அந்த ரிவரை கிராஸ் பண்ணுற அந்த பிரிட்ஜில் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது ராபினோட அவங்களுக்கு இருக்க அந்த மெமரிஸ் வந்து நினச்சி பார்க்குறாங்க. ஹீரோயினுமே ராபினை பார்த்துட்டு ராபின்ங்கிற மாதிரி கத்த, ராபின் ஹீரோயினையும் வந்து பார்க்குறக்கு அவங்களோட அக்காவோட ஞாபகம் தான் வருது அவனுக்கு. அதோட திடீர்னு பயப்பட ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் சீன் லேபில் தான் வந்து காட்டுறாங்க. அங்கே தான் சீலிங் கிட்ட விழுந்திருக்கும்ல, அதை மீமி மேலே படக்கூடாதுங்கிறதுக்காக சில்வருங்கிற பையன் வந்து மீமி வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கான். அதோட எல்லாருமே வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்போ மீமி அந்த செவுத்துல இருக்கிற ஹோலை வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. எல்லா பசங்களையும் பாதுகாப்பான ஒரு இடத்துல கேதர் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. மீமி சில்வருங்கிற பையன் கூட 2 பசங்க வந்து அந்த ஹோல் வழியா வெளியே போய் பார்த்துட்டு வரோங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதோட கோனாவுமே நான் இங்கேயே இருந்து டோக்கியோவையும் மற்ற குழந்தைகளையும் வந்து பார்த்துக்கிறேங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். அந்த இடத்தோட கிட்டமே நான் வெளியே தானடா போனேன், அதுக்குள்ள என்னடா நடந்துச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு பிளாஸ்ட் நடக்க அந்த வீல் சேர் தள்ள அந்த லேடி வந்து பயந்துட்டு அந்த இடத்துல வந்து தலைமையில கை வச்சு உட்காந்துடுறாங்க. அதோட ஹெட்டுமே சீக்கிரமாக அந்த வீல் சேரை தள்ளுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த ஹெட்டால் எந்திரிச்சு நடக்க முடியாதுன்னு தான் நான் வந்து நினச்சேன். பார்த்தோம்னா எந்திரிச்சு ஓடுறாங்க. வீல் சேர் தள்ள அந்த லேடி கிட்ட ஒரு பிளாஸ்ட் நடக்க அவங்க அங்கேயே வந்து இறந்துடுறாங்க. சாச்சோ, நாங்கள் க்ளோன் பண்ண குழந்தை இது, டோக்கியோட ஒரிஜினல் குழந்தை எதுன்னு தெரியலேங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்ணாடி போட்ட சயின்டிஸ்ட் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு. அதோட அவருமே கரண்ட் ஒன்ஸ் வரட்டும், கம்ப்யூட்டர் இருக்கிற டேட்டாவை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரே ஒரு குழந்தையோட காலில் மட்டும் சர்க்கிள் போட்டு வைக்கிறாரு. அதோட கண்ணாடி போட்ட சயின்டிஸ்ட் இருக்கிற அந்த ரூமோட கதவை உடச்சிக்கிட்டு மற்ற சயின்டிஸ்ட்டுமே வந்துடுறாங்க. அந்த சயின்டிஸ்ட்டை பார்த்த கண்ணாடி போட்ட சயின்டிஸ்ட்டுமே நீ என்னதான் நடந்துக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்காரு. ராபின்கிட்ட ஹீரோயினுமே நிறைய கொஸ்டின் கேட்க, அதுக்கு ராபினுமே நம்ம 2 பேரும் பார்த்துக்கிட்டு 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, நம்ம பொறுமையை வந்து பேசலாங்கிற மாதிரி சொல்லிட்டு தம்பிக்காரனோட மூளை எடுத்து சிஸ்டருக்கு வச்சாங்க, அந்த ஆப்ரேஷனை பற்றி வந்து சொல்கிறான். அது கேட்ட ஹீரோயினுமே அது உனக்கு தெரியுமா,
அந்த வயசானவர் எங்கே இருக்காருங்கிற மாரி வந்து கேட்க, அதுக்கு ராபினுமே அந்தளவுக்கு தெளிவாக பதில் சொல்லிக்காம, நீ முதல்ல போய் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வா, அடுத்து நம்ம சில விஷயங்கள் பற்றி பேசலாங்கிற மாதிரி ஹீரோயினி வந்து அனுப்பிச்சி வச்சிடறான். ஹீரோயினியுமே குளிக்கும்போது இந்த உலகத்தில் நான் தனியாக இருக்கேங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஆனால் இப்போ ராபின் இருக்குங்கிற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. ஹீரோவுமே நைட்டே ஆயிடுச்சு, போன ஹீரோயினி ஆளக்கணுமேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினி போன விஷயத்த நினச்சி இன்னும் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அதோட சரி போய் சாப்பிடலாங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறான். அதோட ஹீரோயினுமே குளிச்சு முடிச்சுட்டு அவங்க ட்ரெஸ்ஸை பார்க்குறாங்க. அவங்க ட்ரெஸ்ஸை காணோம். அதோட ஹீரோயினுமே ராபினை தேடி வந்து போகிறான். ஹீரோவுமே சாப்பிட அவங்க போகும்போது ஹீரோயினி வந்து நல்லா தான் இருக்காங்களாங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே போகிறான். அதோட ஹீரோயினுமே ராபினை வந்து பார்க்குறாங்க. என் ட்ரெஸ் எங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ராபினுமே அதை நாங்கள் காய போட்டு வச்சுருக்கேங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறேன். மீமி சில்வர் பையன் இன்னும் 2 பேர் வந்து வெளியே வந்து பார்க்குறாங்க. அந்த ஹோல் வழியாக வெளியே பார்க்குறக்கு அந்த இடமே ரொம்ப அழகாக பச்சை பசேல்னு இருக்குது. ஆனால் இந்த இடம் வந்து அழிஞ்சு போய் தானே இருக்கணும். அதாவது மீமி, டோக்கியோ, கோனா இருக்கிறது வந்து பாசிட்டிவ். ஹீரோ, ஹீரோயினி இருக்கிறது வந்து ப்ரெசண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் டோக்கியோ வந்து வெளி உலகத்தில் என்ன இருக்குங்கிற மாதிரி வந்து கேட்கும்போது, அந்த ஹெட்டுமே வந்து வெளியே ரொம்ப கொடூரமான மான்ஸ்டர்ஸாக சுற்றிட்டு இருக்குங்கிற ஃபஸ்ட் எபிசோடில் வந்து சொல்லியிருப்பாங்க. மீமி, டோக்கியோ, கோனா ஸோ இவங்களாம் வந்து இந்த ஹீகோ மான்ஸ்டரில் தான் பாஸ்ட் காலகட்டத்திலலாம் வந்து இருக்காங்க. அப்போ இருக்கு அந்த ஹெட்டு வந்து இப்படி சொல்லியிருக்காங்கிற விஷயம் வந்து லைக் அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஸோ அது என்னங்கிற விஷயத்த வந்து நான் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் எபிசோடில் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மீமியுமே வெளிய உலகத்தை பார்த்து அந்த ஒரு அதிர்ச்சியில் கீழே விழ போக, அப்போ சில்வர் பையனுமே வந்து மீமியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறான். அதோட மீமியுமே வானத்தை பார்த்துட்டு என்ன மேலே சீலிங்கை காணுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க வானத்தை பார்த்ததே கிடையாது. சாப்பாடு வாங்க போன நம்ம ஹீரோ கூட்ட அந்த விமர்சனம் பண்ணுறவங்களுமே வா தம்பி ஜாலியாக இருக்கிறாங்கிற போய் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோனியோட கையில் ஹேண்ட் க்ளஃபை மாட்டிட்டு ஹீரோனிக்கிட்ட தப்பு நடக்க ஆரம்பிக்கிற ராபின். ஹீரோனி ராபின் ரொம்ப நல்ல பர்சனுங்கிற மாதிரி நம்பியிருப்பாங்க. ஆனால் அந்த நம்பிக்கைக்கு ஒரு ஒருத்தலஸ் பர்சனுங்கிற விஷயத்த ஹீரோனிக்கும் நமக்கும் வந்து காமிச்சிட்டான். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த எபிசோட் முடியுது. நான் எபிசோடில் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் இந்த எபிசோடில் டவுட்டாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த சீசனோட லாஸ்ட் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கேஸ். பை.